மிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எழுத்து அளப்படை அப்படிங்கிற இலக்கணம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அதை நேற்று பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது அதோட பார்ட் 2 தான். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்ட் 1ல் நம்ம சார்பெழுத்து அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது பார்ட் 2ல் வந்து உயிரிழப்படை, அப்புறம் அதோட 2 டைப் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 3 இருக்குது. 3ஆவது டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? அப்போ வாங்க பார்க்கலாம். உயிரிழப்படை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ செய்யல் அப்படின்னா ஒரு சொல் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஒரு சொல்லோட முதலிலும் இடையிலும் இறுதியும், ஸோ முதல் இடை இறுதி இந்த 3 இடத்துலையும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் சைடில் எழுதிக்க பாருங்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் தான் உயிர் நெட்டெழுத்துக்கள். இது நீண்டு ஒலிக்கும் போது, நல்லா சத்தமாக ஒலிக்கும் போது அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு பின்னாடி ஒரு குறில் எழுத்தை ஆட் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? அதுதான் உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயிரிழப்படை வந்து 3 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு வகை வந்து செய்யுளிசை அளப்படை. செய்யுளிசை அளப்படை அப்படிங்கிறத வந்து இசை நிறை அளப்படை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ செய்யுளிசை அளப்படை அப்படின்னா என்ன பார்த்துடலாம். ஒரு சொல்லில் வந்து அந்த ஓசை வந்து குறையும் போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நெட் எழுத்துக்களை அதை ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். என் மேலே கொடுத்துருக்காங்க, ஓதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது என்னென்னு. இது வந்து ஒரு திருக்குறள் தான். ஓதல் வேண்டும் ஒளிமார்க்கும் செய்வினை அதும் எண்ணுமவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் ரொம்பவே அழகாக அதை வந்து எழுதியிருக்காரு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓதல் வேண்டும், ஃபஸ்ட்டு இது வந்து ஓதல் வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஓதல் வேண்டும். ஸோ அந்த ஒரு சவுண்ட் உங்களுக்கு இதுலேயே வித்தியாசம் தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உயிர் நெட்டெழுத்து வந்திருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி என்ன வந்திருக்கு, ஒரு குறில் எழுத்து வந்திருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெடில் வரும், அப்போ பின்னாடி ஒரு குறில் வரும், நெடில் குறில், இந்த மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், முன்னாடி வந்திருக்கா, சொன்னால் மொழிக்கு முதலில், அடுத்து நடுவில் வந்திருக்கா மொழிக்கு இடையில், அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டாக வந்திருக்கா, அதனால் மொழிக்கு இறுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்தவங்க இன்னிசை அளப்படை அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஸோ ஒரு சொல்லில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அந்த வேர்டு நல்லா தான் இருக்கும், அந்த வேர்டு அந்த சென்டென்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் அதோட ஓசை வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக பாருங்கள், கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு நார்மலாக இருக்குது, நல்லா இருக்கா? ஆனால் இதோட ஓசை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நெடில் ஆட் பண்ணியிருக்காங்க. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெடில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இன்னிசை அளப்படை. ஸோ உங்களுக்கு இன்னைக்குள்ள வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை.